வாங்க இன்றைக்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி பொட்டேட்டோ வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு கடாயை வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம் தேவையான அளவு, சோம்பு ரெண்டு கொஞ்சம் போடுங்க. பொரிஞ்ச பிறகு மல்லி கொஞ்சம் முழு மல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்கிட்டு மேலே பச்சை மிளகா நறுக்கி போடுங்க. வதக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கிட்ட வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளறிட்டு கொஞ்சம் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மேலே உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா கிளறிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு அதில் போட்டு நல்லா கிளறி மேலே கொத்தமல்லி தலையை போட்டு பரட்டி எடுத்து கீழே இறக்கி வச்சுருவாங்க. எப்போதும் போல் ஆஸ் யூஷுவலாக சப்பாத்தி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ உருண்டை எடுப்போமோ அந்த சைஸில் உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சி நடுவில் அந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி கையால் தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள்.